ஸோ ஆக்சுவலி ஐ டிட் ஸ்டார்ட் வீடியோ ஏர்லியர். கும்பாபிஷேகம்னா பொதுவாக என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களை போர் அடிக்கலாம் விரும்பல. எதெல்லாம் நல்லா இருந்துச்சோ, இதெல்லாம் பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சோ, அண்ட் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதெல்லாம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எவ்வளோ காலையில் தான் நம்ம வந்துட்டு கள்ளிவலசு கோயில் கும்பாபிஷேகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் எஸ், நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். நான் ரெடி, விபி ரெடி, அண்ட் என்னோட அம்மாவும் ரெடி. நம்ம பரிசுக்குட்டி எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அவன் இவ்வளோ மார்னிங்லாம் அவன் எந்திரிக்கவே மாட்டாங்க. அதனால் அவன் தூங்கவே கொண்டு வந்து அந்த பெரியப்பா குடிலில் போட்டுட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் கோயில் பக்கம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான கும்பல். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரியல, ஆனால் பக்கத்துல வந்து பார்த்தா மொத்த கும்பலும் இங்கே தான் இருந்துச்சு. சரி, அப்படியே ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா உள்ள போயிடலாம், நானும் பூந்து வரலான்னு பாக்குறேன். ஆனா போலீஸ்லாம் அங்க பயங்கர ரெடியா இருந்தாங்க. யாராவது உள்ள வந்தா புடிச்சு ஜெயில போடுங்க சார்னு சொல்லிட்டு ரெடியா இருந்தாங்க. ஸோ நின்றுட்டு இருந்தோம். கரெக்டா கோபுர கலசத்துல தண்ணி ஊத்தின உடனே அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாருமே உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளையும் அப்படியே விபி வந்துட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா கூட்டிட்டு வந்த கையோட எங்க அம்மாவை நாங்க தொலைச்சிட்டோம். எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. எங்க கூடயே தான் வந்துட்டு இருந்தாங்க, பட் எங்கன்னு தெரியல. சரி, ஓகே, எப்படினாலும் எல்லாரும் கோயிலில் மீட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நாங்களும் அசால்ட்டாக விட்டுட்டோம். மொத்தம் வந்துட்டு இந்த கோயிலில் 3 கலசம். இங்கே ஒரு அண்ணா பைப்பில் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல தண்ணி, அது வேற எதுவும் இல்லை. அந்த கலசத்தில் ஊற்றுற தண்ணியை தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. கலசத்தை பார்த்த கையோட சாமி கும்பிட்டுலாம் நினைச்சோம். ஆனால் நமக்கு ஃபோன் வந்துருச்சு, நம்ம பரிசுக்குட்டி வந்துட்டு எந்திரிச்சிட்டான், அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் அப்படியே பின்னாடி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா விபி பாஞ்சோடி குடிலுக்கு வந்துட்டாரு. ஸோ குடிலுக்குள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. பாருங்களேன், தூங்கி எந்திரிச்சு இந்த தூக்கம் கூட கண்ணை விட்டு போகலாம். ஆனால் குளிச்சு கியூட்டாக உட்காந்துட்டு இருக்கான் கவிலேஷ் குட்டி. இது வந்து அவங்க அண்ணா ஆதித். நம்ம பரிசு குட்டியை பாருங்களேன், தொட்டில தூங்க வச்சுட்டு போனா எந்திரிச்சது மட்டும் இல்லாமல் வாமிட் பண்ணி அங்கே இருக்கிறத பூரா நாஸ்தி பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க. குயிக்காக அவனையும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காரு கூட்டிட்டு வந்தா தூரத்தில் யாரோ நடந்து வர மாதிரி இருந்துச்சு. வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா தான். தொலைஞ்சு போன எங்கள் அம்மா எனக்கு கிடைச்சிட்டாங்க. எங்கம்மா போனீங்கன்னு கேட்டா, ஏண்டி உன்னை தொலைவிட்டு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி புதுக்கூட்டத்துக்கு வந்தால் யாரோ ஒருத்தர் தொலைகிறது வழக்கம் தான். எஸ், இங்கே பாருங்க நம்ம பரிசுக்குட்டியும் ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரீன் ஃபேமிலியாக இருக்கோம். ஆக்சுவலி இது பிளான்லாம் கிடையாது. நான் க்ரீன் சாரி கட்டுன்னு எடுத்து வச்சேன். நம்ம விபிக்கிட்டையும் க்ரீன் கலர் வேஸ்ட் ஷர்ட் வந்துட்டு புதுசு ஒன்று போடாமே இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு அவர் எடுத்து போட்டுட்டாரு. சரி, நம்ம பரிசுக்குட்டிக்கு க்ரீனில் ஏதாவது இருக்கான்னு தொலைவி பார்த்தா ஃபார்ச்சுனேட்லி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிக் பண்ணி போட்டாச்சு. ஸோ எஸ், எங்களோட க்ரீன் காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு விட நேத்து தாங்க பயங்கரமான விசேஷம். இங்க முளைப்பாரி எடுத்தது, அதுக்கு அடிச்ச மேளங்கள், ஊர்வலமா வந்து 2 குதிரையெல்லாம் வந்துட்டு பயங்கரமா சர்க்கஸ் பண்ற மாதிரி ரெட்டை காலையில எல்லாம் நடந்துட்டு வந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ குயிக்கா நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ எஸ், முளைப்பாரிக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. பாருங்களேன், அந்த நடுவில் நிற்கிற ஆரஞ்சு சாரி என்னோடது தான். எங்கே ப்ரீ நீ எடுக்கலையா வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு தெரியுது. நிறைய வீடியோ சூப்பராக நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருந்தேன். பட் மை பேட் லக், என்னோடய எஸ்டி கார்டு வந்து கரப்ட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்படி நடந்துருச்சு. என்னை நம்பி 2 பசங்கள்லாம் வேறு, அக்கா நீங்கள் யூடியூப் சேனலாக என்னையும் காமிங்கலாம் சொல்லி நான் வீடியோ எடுத்திருந்தேன். பட் அவங்கள காமிக்க முடியலன்னு நினைக்கும் போது அவங்கள விட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் இந்த vlogல மென்ஷன் பண்ணுறேன். டே தம்பிகளா, சாரிடா, கரெக்ட் ஆயிடுச்சா வீடியோஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முளைப்பாரி செனாரியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே குட்டீஸோட கூட்டிட்டு ஊர்வலம் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரெடியாகி கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிலை வந்துட்டு கண்ணாடிக்கு நடுவில் வச்சுருந்தாங்க. எல்லா சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி. ஸோ இதில் பார்த்தோம்னா 108 சிவன் லிங்கம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம எண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, அவங்க சொல்கிறத நம்பிக்கை வேண்டியதான். பட் உண்மையாக சொல்லணும்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸோட அந்த லிங்கம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அது முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏமா இங்கே வாங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு புரோகிதர் கூப்பிட்டு கையில் அந்த தட்டு கொடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல இருந்து யாகசாலைக்கு வந்துட்டு அம்மனுக்கு சீர் கொண்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டு பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த சீர் தட்டெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் நின்றுட்டு இருக்கவும் என்னையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து தட்டை எங்கள் கையில் கொடுத்து நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களையும் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு அதில் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நாங்கள் இதை எதிர்பார்த்து அங்கே போகல. அப்படியே அந்த யாகசாலைக்கு வந்துட்டு அப்படியே அந்த தட்டை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா குடிலுக்கு போய் சாப்பிட வேண்டியதான். நான் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பரிசு குட்டி இந்த போகிற வர வழியில் இருந்த எல்லா கடைகள்லையும் போய் அவனே ஒரு டாய் எடுப்பான், விளையாடுவான், அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துடுவான். டேய் இந்த மாதிரி ஒரு 10 பிள்ளைங்க இருந்தால் நல்லா ஓடுண்டா வியாபாரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு அவனை ஒரு டாய் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. அதை அங்கேயே உடச்சி முடிச்சுட்டு வேலையை காமிச்சிட்டு வந்துட்டான். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா சாமாலே டிஃபன் பயங்கர பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ மெனுவே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இல்லாமல் ஆப்பம், கடலைக்கறி அண்ட் ரவா ரோஸ்ட், பரோட்டா அண்ட் சைவ குடல் குருமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நேற்று நடந்ததோட செனாரியோ. ஆக்சுவலி எனக்கு ஃபைல்ஸ் கரப்ட் ஆன உடனே எனக்கு இந்த vlog போடணுமான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் வீடியோஸ் இருக்குல்ல, நம்ம போடுவோம். பட் இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும், அதுக்காக நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த வீடியோவை வச்சு நான் இந்த vlog கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் போடுங்க. ஏன் கேட்குறேன்னா ஸோ தட் ஐ கேம் டு நோ தட் மை வீடியோ இஸ் ரெகக்னைஸ்ட் பை someone else. If that happens, definitely I'll be so gladful for that. So next சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். Until this is Preeti signing off here. Thank you so much for watching.